உத்தரப்பிரதேசம் மீரட்ல அனுபவ் கல்ரா தனது வீட்டை விற்கிறதுக்கு 3 மாசமா காத்திருக்கிறார். அதாவது ஒரு இடத்துல அவர் கடன் வாங்கியிருக்கிறார். அந்த பணத்த திருப்பி செலுத்தணும். வட்டியோட வாங்கியிருக்கிறார். அதுக்காக ஒரு வீட்டை விக்கணும்னு ஒரு முக்கியத்துவம் வந்துட்டார். எந்த இந்துவும் வரல. கடைசியா சாஹித் குரேஷிங்கிற ஒரு முஸ்லீமுக்கு ரூ. 1,00,00,000 வீட்டை விக்கிறார். அந்த குரேஷி வாங்குறார். ரூ. 1,00,00,000. இப்போது இந்து அமைப்புகள் அதற்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளன. அவர்கள் காவல்துறையினர் வீட்டிற்கு பூட்டு போட வைத்துள்ளனர். போய் அங்கே போய் சொல்லி காவல்துறையிட்ட அந்த வீட்டுக்கு பூட்டு போட வைத்திருக்கிறார்கள். இன்று காவல் நிலையத்தில் இந்து அமைப்புகள் ஹனுமான் சாலிசாவை ஓதின. சாஹித் குரேஷியிடமிருந்து வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இதற்கிடையில் ரூ. 1,00,00,000 கொடுத்த எவரும் வீட்டை வாங்கலாம் என்று ஷாஹித் கூறுகிறார். அதான் உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஓகே, இந்துக்கள் யாராவது ரூ. 1,00,00,000 கொடுங்கப்பா, நான் இந்த வீட்டை எனக்கு தேவையில்லை, நான் கொடுத்துட்டு நான் வேறு இடத்துல நான் வீட்டு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறார் ஷாஹித். ஆனால் அதுக்கும் யாரும் வழிக்கு வரல. அந்த இந்துவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இந்து அமைப்புகளும் களத்தில் இறங்கலை. பாருங்கள், ஒரு முஸ்லீம் வந்து ஹெல்ப் பண்ணுறாப்புல, அந்த வீட்டை நான் வாங்கிக்கிறேன், உனக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கு ரூ. 1,00,00,000 நான் தரேன் நான் அப்படிங்கிறாரு. அதுக்கு இந்து அமைப்புகள் பயங்கர பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஹனுமான் சாலிசாவை இதில் வந்து காவல் நிலையத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு பாடுறானுங்க. இப்போது முஸ்லீம் இந்துக்களுக்கு எதிரிகள் யாருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ அந்த அவரே சொல்கிறார் பாருங்க. मैं प्रदीप शर्मा हनुमान टीला मोहल्ले का रहने वाला हूं। मैंने एक मकान अपना वहां पर अपनी मर्जी से बेचा है। मैंने दूसरी कॉलोनी में एक प्लॉट खरीदा था जिसके लिए मुझे पैसे की आवश्यकता थी, तो इसलिए मैंने मोहल्ले में 1-1.25 साल से कह रखा था मुझे अपना मकान बेचना है, लेकिन कोई ग्राहक नहीं मिला तो मैंने ये मकान सलीम को बेच दिया। मेरा परिवार आज भी उस मकान में रह रहा है। मुझे पैसे की आवश्यकता थी इसलिए मैंने ये मकान बेचा है। அவர் விற்றதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் காவல் நிலையத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு எல்லாம் பாட்டு பாடுறதை பாருங்க. வாழவும் விட மாட்டான், சாகவும் விட மாட்டான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது இந்துத்துவாதிகளுக்கு கரெக்டாக பொருந்தும். ஒரு இந்துவை அவர் கஷ்டத்துலேருந்து மீட்கவும் வழி தெரியல, மீட்க வந்தவரையும் விரட்டி அடிக்கிறாங்க.